மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் 2000 வருஷத்திலிருந்து தொடர்ச்சியாக 26 வருடங்களாக தியான பயிற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 7 வருடம் 8 வருடமாக அவர்கள் தியான சர்வீஸ் சேவை செய்கிறார்கள். அவர்கள் சென்னையில் பல தியான நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார்கள். மேலும் ஆன்மீக ஞானம் பகிர்தல் பல நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார்கள். அவர்களுடைய கணவர், மகள் மற்றும் மேடம் அவர்களும் 3 பேரும் தியான குடும்பம். அவர்கள் மகேந்திரா லாஜிஸ்டிக்கல் கம்பெனியில் சென்னையில் பணிபுரிகிறார்கள். அந்த சேவைகளை பணிபுரிந்து கொண்டே இந்த தியான சேவைகளும் மிகச்சிறப்பாக செய்கிறார்கள். பல தியான யக்னங்களில் பங்கு பெற்று அனைவருக்கும் தியான அறிவுரைகள் வழங்குகிறார்கள். அவர்களுடைய மாஸ்டர் மகளும் மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தப்பட்டு அவர்களும் தியான யக்னங்களில் பங்கு பெற்று மிக சிறந்த அறிவுரைகளை வழங்கி கொண்டு வருகிறார்கள். தியான அனுபவங்களை பகிர்கிறார்கள். அந்த வெஜிடேரியன் டாலிஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி பல நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வருகிறார்கள். மிக சிறந்த முறையில் நமது நாட்டில் நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு நான் என்னுடைய தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களை இன்று அந்த ரைட் வியூ, சரியான பார்வை, ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கம் மேடம். ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். தேங்க்யூ. முதலாவதாக பிரம்மஸ்ரீ சுபாஷ் பத்ரேசர் அவர்களுக்கும் மற்றும் சொன்னமாலா பத்ரிகை மேடம் அவர்களுக்கும் மற்றும் குருவோட குருவான சதானந்த யோகி அவர்களுக்கும் மற்றும் இங்க இருக்கிற ஆத்ம நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட ஆத்ம வணக்கங்கள். நான் புனிதா பேசுறேன். ஓகே சார், இன்னைக்கு நம்ம தலைப்பு பாத்தீங்கன்னா ரைட் வியூஸ் அப்படின்னா என்னன்னா சம்மதித்தி. என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ் மேடம், ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். ஓகே, சம்மதித்தி அப்படின்னா என்னன்னா நம்ம புத்திசம்ல ஒரு 8 அஷ்டாங்க மார்க்கங்கள் இருக்கு. அந்த 8 அஷ்டாங்க மார்க்கங்கள்ல முதலாவதா சொல்லப்படுறது இந்த சம்மதித்தி அப்படின்னா என்னன்னா சரியான பார்வை, ரைட் வியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ரைட் வியூஸ்னா என்ன 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 எவ்வளவு செய்யணும், என்ன செய்யணும், இது ரெண்டும் கரெக்டா இருந்ததுன்னா அதுதான் ரைட் வியூஸ் அப்படிங்கிறாங்க. எப்படி? ஓகே, சில பேர் நெகட்டிவிட்டிலேயே இருப்பாங்க இல்லையா? எனக்கு லைஃப் இந்த மாதிரி இருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியல, நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியல. இது என்னன்னா அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பின்தங்கிக்கிறாங்க. ஓகே, என்னால எதுவுமே முடியாது, நான் முயற்சி பண்ணிட்டு முடியாது அப்படிங்கிற மாதிரி. சோ இங்க அதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னா என்ன வேணாலும் முடியும், எவ்வளவு வேணாலும் முடியும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். என்ன வேணாலும் முடியும்னா நம்ம எல்லாம் நினைச்சு பார்த்தோமா நிலாக்கு போய் நம்ம நம்மளோட காலடிகள் பதிப்போம் அப்படின்னு? மனிதர்களோட காலடிகள் கிடையாது. ஆனா 1963 ஆம்ஸ்ட்ராங் அதை பண்ணாரு. கரெக்டா? இது எதனால சொல்றாங்கன்னா நம்மளோட தாட் ப்ராசஸ் தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்பயுமே நம்ம பண்ற விஷயத்த கரெக்டா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு யூனிவர்ஸும் சப்போர்ட் பண்ணும். பிளஸ் நம்ம எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட எண்ணங்கள் ஒன் பை ஒன் ஆட் ஆயிட்டே போகும்போது நம்மளால எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு திறமை கிடைச்சிடும் நம்மளுக்கு. அது நம்ம பிரமிட் மெடிடேஷன் மாஸ்டரால மட்டும்தான் முடியும். ஓகே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் எவ்வளவு புக்ஸ் எழுதியிருக்காங்க. அவரு நினைச்சிருந்தாருன்னா என்னால புக்ஸே எழுத முடியாது அப்படின்லாம் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளவு புக்ஸ் எழுதியிருப்பாங்களா? நம்ம அவ்வளவு புக்ஸ படிச்சிருக்க முடியுமா? இந்த மாதிரி நம்ம லைஃப்லயும் எந்த ஒரு விஷயத்தையுமே நேர் பார்வையில பார்க்கணும். அதுதான் ரைட் வியூ, நேரான பார்வை. ஓகே, ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படின்னா ஓகே, இது எனக்கு ஏதோ லெசன் சொல்லுது, அப்ப அதை நம்ம பொறுமையா கையாளணும். எப்படி கையாளணும்னா இந்த விஷயத்துக்காக நான் என்ன பண்ணணும்? எல்லா ஆக்ஷனுக்குமே ரியாக்ஷன் இருக்கு. பட் ரியாக்ட் ஆகாம ரியாக்ட் மட்டும் ஆயிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது அந்த விஷயத்துக்கு. சரி, 2 டிஃபரன்ஸ், ரியாக்டும் ரெஸ்பான்ஸும். இப்போ உங்களை ஒருத்தவங்க திட்டிட்டே இருக்காங்கன்னா நீங்க ரியாக்ட் ஆகலாம், இன்னும் இவங்க சும்மா இந்த மாதிரி பேசிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க திரும்ப அந்த பர்சன் பேசுறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த இடத்துல அந்த சண்டை இன்னும் பெருசாதான் ஆகும். அப்போ நம்ம அந்த நேரத்துல என்ன யோசிக்கணும்னா ஓகே, அவரு சொல்ற மாதிரி நான் எங்கேயோ தப்பு பண்ணிருக்கேனா, அப்ப நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கணுமா, நான் என்ன சேஞ்ச் பண்ணிருக்கணும்
அப்படிங்கிற இமீடியட் தாட் ப்ராசஸ் நம்மளுக்குள்ள வரணும். அது எப்படி வரும்னா, நீங்க கண்டினியூஸா மெடிடேஷன் பண்ணும்போது, சத்சங்கம் பண்ணும்போது, புக் ரீடிங் பண்ணும்போது, நிறைய மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது, இந்த மாதிரி பிரமிட் மாஸ்டர்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்க கூடி அவங்க கூட சேர்ந்து மெடிடேஷன் பண்ணும்போதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்க லைஃப்ல நடக்கும். நம்ம நாட்டுல பெரிய பெரிய மகான்கள் இருக்காங்க. அவங்க செஞ்ச செயலெல்லாம் நம்ம இப்ப பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரைட் வியூஸ் என்ன வேணா பண்ணலாம், நம்மளால முடியாது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் ரைட் வியூஸ்க்கு ஒரு மெயின் பாயிண்ட். நம்ம லைஃப்ல எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பரா என்ன சொல்லுவாங்க, ஒரு உங்களோட ஹிஸ்டரி, நம்ம டெய்லி என்னென்ன பண்றோமோ அதை நம்ம எழுதி வச்சுக்கிட்டு அதை டெய்லி கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நேத்து நான் இதை பண்ணிருக்கேன், அப்ப இங்க நான் எங்க தப்பு பண்ணிருக்கேன். நார்மலாவே நம்மளோட தப்புக்களை வேற யாராவது சொல்லும் போது நம்மளுக்கு என்ன வரும்னா இம்மீடியட்டா கோபம் வர ஆரம்பிச்சிடும். அதே நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளே நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது நம்ம பண்ணிருக்கோம், இதுல நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும், ஓகே இங்க நான் சேஞ்சஸ் பண்ணணுமா, நெக்ஸ்ட் டைம் நான் இதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ட்ரை. நீங்க ட்ரை பண்ண என்ன ஆகும்னா உங்களாலையுமே எல்லா விஷயத்தையுமே ரைட் பாயிண்ட்ல ரைட் வியூல கொண்டு போக முடியும். ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங் போயிருக்காரு, வில்லியம்ஸ் எவ்வளவோ புக்ஸ் எழுதியிருக்காங்க, நேஷனல் பிளேயர்ஸ் எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இன்னைக்கு நம்ம பிஎஸ்எஸ்எம் எடுத்துக்கோங்க. பிஎஸ்எஸ்எம்ல நிறைய விஷயங்கள் நிறைய ஜூனியர் மாஸ்டர்ல இருந்து சீனியர் மாஸ்டர் வரை பண்ணியிருக்காங்க. சித்தராமப்பான்னு சொல்றவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிஎஸ்எஸ்எம்மோட யூனிவர்சிட்டியே கிரியேட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் அவங்க என்ன படிக்கணும், அவங்களுக்கு சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவர் பண்ணியிருக்காரு. கரெக்டுங்களா? அதே மாதிரி ஒரு ஏரியாலயும் ஒரு மாஸ்டர்ஸ் என்ன பண்ணிக்கிட்டாங்களா, நம்மளால என்ன முடியும். இது நம்ம கிரியேஷன் கிடையாது, யூனிவர்ஸோட கிரியேஷன். நம்ம என்ன பண்ணணுங்கிறது. பட் ஆனா அதுக்கு நம்ம முன் வரணும். எப்படி சொல்றாங்க, நீ எப்ப நீ ரெடியா இருக்கியோ அப்பதான் உன்னோட குரு உன்னை தேடி வருவாருன்னு சொல்றாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி எப்ப நீங்க உங்களை ரெடியா அர்ப்பணிச்சுக்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட் உங்களை தேடி வரும். பட் ஆனா நம்மளோட வியூ கரெக்டா இருக்கணும், நம்ம வியூ ரைட் வியூல இருக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன விஷயம் பண்ணாலுமே அவேர்னஸோட இருக்கணும், ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓகே நான் இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை திரும்ப கொண்டு வர முடியாது. பட் அந்த பாஸ்ட்ல இருந்து ப்ரெசென்ட் நம்ம எப்படி கொண்டு போகணும், ஓகே நெக்ஸ்ட் நான் திருப்பி அதை தப்பு பண்ணக்கூடாது. நான் ஒரு விஷயம் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அதனால இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னா நான் அதை பண்ணக்கூடாது, அதுக்கு நான் என்ன எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட், இப்போ சார் சொன்னார் இல்லைங்களா, பேபி சோலிங், அந்த மாதிரி சோல் இருக்கிறவங்கள நம்ம எதுவுமே போஸ்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு பேபி சோல் கிட்ட போயிட்டு நீங்க டெய்லி மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். அப்போ அவங்கள என்ன பண்ணணும்னா அவங்களோட பாதையிலே விட்டுடணும். ஏன்னா மேபி அவங்களுக்கு இன்னும் பல ஜென்மங்கள் ஆகலாம் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்துக்குள்ள வரத்துக்கு. அதனால ஒரு சோலுக்குமே ஒரு ஒரு என்ன சொல்றது, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இருக்கு. எப்படின்னா அந்தந்த சோல் அந்த ஒரு ஈகர்ல இருக்கும், நான் இதை கத்துக்கணும், இதை விரும்பியிருக்கேன், என்னால இதை பண்ண முடியும், இல்ல என்னால இதை பண்ண முடியல, இதை எப்படி கத்துக்கிறது. அந்த ஈகர்னஸ் எப்போ வரும் தெரியுங்களா, ஒன்ஸ் உங்க லைஃப்ல சேலஞ்சஸ் வரும்போது. எப்போ உங்க லைஃப்ல அதிகமான சேலஞ்சஸ் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் பிறக்கும். நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி. அப்போ அந்த அந்த சேலஞ்சஸ் வரும்போது உங்களுக்கு ரைட் பர்சன் வரணும்னா உங்களோட இன்ட்யூஷன்ஸ், உங்களோட திங்கிங் பேட்டர்ன் எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெடிடேட்டரே நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம், மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்போம். அதுல சொல்லுவாங்க மனசளவுல குரோதம் வச்சுக்கிட்டு வாய் வார்த்தையில ஓகே பேசும்போது என்ன ஆகும்னா அதுவும் நம்மளுக்கு கர்மா நடக்குது. சோ இந்த கர்மா பாத்தீங்கன்னா கர்மா சப்ஜெக்ட் குள்ள போனா ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இந்த கர்மா சப்ஜெக்ட் ரியலி இட்ஸ் அ பூம்ரங். நம்ம என்ன பண்றோமோ ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன விதைக்கிறீங்களோ
அதுதான் விருட்சமா வரும். பெரிய மரமா வந்து நிற்கும் உங்க முன்னாடி. ஸோ நம்மளோட திங்கிங், நம்மளோட சிந்தனை, செயல் எல்லாமே எப்படி இருக்கணும்னா ஒரு ப்ராப்பரா ஒரு ரைட்டா இருக்கணும். ரைட்னா அப்படின்னா எல்லா விஷயமே எல்லாருக்குமே கரெக்டா இருக்காது. எனக்கு கரெக்டா பண்றது உங்களுக்கு தப்பா இருக்கலாம், உங்களுக்கு தப்பா இருக்கிறது எனக்கு கரெக்டான. பட் நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் எப்படின்னா ஒரு சில ஒரு காமன் விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம இதை பண்றோம், இது தப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா அதுல இருந்து நம்ம வெளியில வராம என்ன பண்ணுவோம்னா நான் கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு மேம், வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்ப நான் சொன்னேன், சார் சில நேரத்துல வந்து நீங்க அமைதியா இருந்துருங்க. அமைதியா இருக்கும்போது என்னாங்கன்னா உங்களை நீங்க வந்து சுய உணர்தல் வரும். ஓகே, நான் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன், நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு. அப்போ வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா எப்பயுமே ஒரு பிரச்சனை நடக்குது, அப்ப நம்ம அதை வந்து ரொம்ப போஸ்ட் பண்ணா என்ன ஆகும்னா அந்த பிரச்சனை பெருசாகும். அந்த நேரத்துல நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் ஆனா அவர் என்ன சொன்னார்னா என்னால அப்படி வந்து இருக்க முடியல. வை பிகாஸ் இது எல்லாமே பாத்தீங்களா ஒண்ணுத்துக்குள்ள லிங்க். வை பிகாஸ் அவர் வந்து நான் வெஜிடேரியன். நம்மளோட பத்ரி சார் என்ன சொல்றாருன்னா நான் வெஜிடேரியனோட பேசக்கூடாதுன்னு சொல்லல, பழகக்கூடாதுன்னு சொல்லல, பேசணும். அவங்கள நம்மளோட ப்ரோக்ராம்கெல்லாம் கூப்பிடணும். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த நம்மளோட அன்னப்பிரசாதம் சாப்பிடும் போதாவது அந்த ஃபுட்டால நம்மளுக்குள்ள போய் சில மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட பேசும்போது நம்மளோட வார்த்தைகள், நம்ம கூப்பிடுற இடத்துல இருக்கிற அந்த பிரமிடோட எனர்ஜி எல்லாமே வந்து அவங்கள சேஞ்ச் பண்ணும். அதுதான் பத்ரி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாரு கூடயும் பழகணும், எல்லாரு கூடயும் பேசணும், ஆனா யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நோ ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவருக்கு அங்க ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை இல்ல. நான் பெர்ஃபெக்டா தான் இருக்கேன், நீங்க என்ன வந்து சைலண்டா இருக்க சொல்லுங்க. அப்ப என்ன ஆப்போசிட்ல பர்சன் கிட்டனா நான் சைலண்டா இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணாரு. சோ இன்னும் இப்ப நான் வந்து அவர் எப்படி ட்ரீட் பண்ணோம்னா அவரு இன்னும் வந்து பேபி சோல்ல தான் இருக்காரு. ஓகே, அவருக்கு வந்து அந்த டிக்னிட்டி, அந்த மரியாதை இதெல்லாமே எதிர்பார்க்கிறாரு. அப்ப நான் அவர் வந்து ஃபோர்ஸ் பண்றதால என்ன ஆகும்னா இந்த மெடிடேஷன்னாலே ஒரு மாதிரி போல அப்படிங்கிறது பிடிக்காம போயிடும் அவருக்கு. அதனால நான் என்ன பண்ணேன்னா ஓகே சார், டேக் யுவர் ஓன் டைம். எப்போ உங்களுக்கு இது வந்து நான் பண்றது தப்பு அப்படின்னு உங்களுக்கு உணர்தல் வருதோ அப்ப நீங்க எனக்கு கால் பண்ணுங்க சார், வில் மீட் அகைன். ஆனா நீங்க எல்லா ப்ரோக்ராமுக்கும் வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவரு கண்டினியூஸா எல்லா ப்ரோக்ராமுக்கும் வந்துட்டு இருந்தாரு. என்கிட்ட எதுவுமே சொல்லல கொஞ்ச நாளைக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரு கால் பண்ணியிருந்தாரு. அப்ப சொன்னாரு, ரொம்ப தேங்க்ஸ் மேம், நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டு. நான் வந்து இத்தனை நாள் அறியாமையில இருந்தேன். என்னோட ஒய்ஃப் வந்து என்னை விட ஏஜ்ல சின்னவங்க, இருந்தாலுமே எனக்கு அந்த பொறுமை இல்லை. நான் வந்து அவங்கள ரொம்ப தகாத வார்த்தைகள்லாம் பேசியிருக்கேன். சோ நான் இவ்வளவு யோசிக்கும் போது அப்ப அவங்க எவ்வளவு யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சாரி கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நான் அப்பதான் சொன்னேன், வெரி குட் சார். ஸோ இன்னைக்குதான் வந்து நீங்க ப்ராப்பரா உங்களோட தவறு, அன்னைக்கு நான் சொல்லும் போது அவர் அதை அக்செப்ட் பண்ணல. வை பிகாஸ் அப்ப அவர் வந்து பேபி சோல்ல இருந்தாரு. அந்த டைம் ஃப்ரேம் நம்ம சொல்ல முடியாது எந்த எந்த இதுல இருந்து மாறுவாங்க அப்படின்ட்டு. பட் அவர் இமீடியட்டா அந்த சேஞ்சஸ் வந்திருக்கு. மேபி நிறைய நம்மளோட சத்சங்கத்துல வர்றதாலேயோ இல்ல நிறைய பிரமிட் மெடிடேஷன் கீழே உட்காந்து மெடிடேஷன் பண்றதாலேயோ. அண்ட் ஒன் மோர் திங் என்ன சொன்னார்னா நான் சுத்தமா நான்வெஜ் சாப்பிட்றதே விட்டுட்டேன், ஈவன் முட்டை கூட சாப்பிட்றத விட்டுட்டேன் அப்படின்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா பத்ரி சாரோட கனவு என்னன்னா லாஸ்ட் கடைசி மனிதன் வர வெஜிடேரியனிசமா இருக்கணுங்கிறது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3600 crores ஜீவராசிகளை நம்ம கொண்டுட்டு இருக்கோம். அப்போ இந்த ஒரு பக்கம் ஜீவராசிகளையும் கொள்ளுறோம், ஒரு பக்கம் நம்ம சர்வைவுக்காகவும் பாக்குறோம், ஒரு பக்கம் எல்லாரையும் தப்பு சொல்றோம். எங்கேயுமே நம்ம பெர்ஃபெக்டா இல்லாத லைஃபை தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ எல்லாருமே மெடிடேட்டர் ஆகும்போது எப்படி இருக்கும் யோசிங்க. அங்க வந்து ஹிம்சா மார்க்கமே இருக்காது.
எதையுமே நம்ம வந்து ஓகே டேக் இட் ஈஸியா எடுத்துப்போம். நம்ம வீட்டுல நம்ம பையன் திட்டுறாங்களா, ஓகே அது ஏதோ டென்ஷன்ல இருக்கான், பரவாயில்ல விடுங்க. நம்ம மருமக ஏதாவது பேசுறாங்களா, ஓகே மேபி வேலை ப்ரெஷரா இருக்கலாம், ஓகே ஒரு 2 மினிட்ஸ். என்னைக்கு நம்மளோட இந்த பாவம் வருதோ அப்பதான் நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும், ஜாய்ஃபுல்லா இருக்கும், ஒரு ஒரு நாளுமே அற்புதமா இருக்கும். அதுக்காக தான் நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம், டெய்லி எல்லா மாஸ்டர்ஸும் இப்ப இந்த கிளாஸஸ் எல்லாம் எதுக்கு நடந்துட்டு இருக்கு, வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நீங்க எல்லாம் மாறணும். நாட்டு பத்ரி சார் அன்னைக்கு இந்த விஷயத்த வழி நடத்தலைன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்கார்ந்து இந்த அளவுக்கு பேச முடியாது இல்லையா. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மகாத்மா காந்திஜி எடுத்துக்கோங்க, நம்மளோட லாங்குவேஜஸ்க்காக எவ்வளவு போராடி இருக்காங்க, நம்மளோட சுதந்திரத்துக்காக எவ்வளவு போராடி இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஒரு பெரிய வீரர்களை எடுத்துக்கோங்க. சோ யாருமே என்னால முடியாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா முடியாது. என்ன வேணா நம்மளால முடியும், எவ்வளவு வேணா சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுதான் நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸோட கோல். அதனால தயவு செஞ்சு நீங்களும் உங்க லைஃப்ல ரைட் வியூஸ் வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்றோம், எப்படி பண்றோம், எப்படி பேசுறோம், இது எல்லாமே இதுல அடங்கும். நம்ம பேச்சுக்கள், நம்ம செயல், நம்ம சிந்தனை எல்லாமே இருக்கு. அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே உங்க லைஃப்ல இதை அப்ளிகபிள் பண்ணுங்க. ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருங்க. பாஸ்ட பத்தி யோசிக்காதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், திரும்ப அதை நம்மளால பண்ண முடியாது. பட் ப்ரெசன்ட்ல இன்னைக்கு இந்த நேரம் நான் எப்படி இருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சரி, உங்களோட திங்கிங் பேட்டர்ன் தான் உங்களோட ஹாப்பினஸையோ உங்களோட மூடையோ டிவைட் பண்ணும். உண்மையிலேயே சொல்ல போனா சரி தவறு நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது, நீங்க எடுத்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. இப்பதான் நான் சொன்னேன், என்ன சொன்னேன், உங்களுக்கு சரின்னு படுறது எனக்கு சரியா படாது, எனக்கு சரின்னு படுறது உங்களுக்கு சரியா படாது. ஆனா அப்ப நம்ம என்ன பண்றோம், நான் சொன்ன இதை கேட்கல, ஏன் அதை கேட்கல, அதை கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆனா அதை செஞ்சாதான் அவங்களுக்கு அதோட லெசன் வரும். நம்ம நிறைய பேர் சொல்றோம், நிறைய விஷயங்கள் பண்ணிடுறாங்க. நான் அப்பவே சொன்னேன், இதை பண்ணாம இருந்தேன்னா இன்னைக்கு உன் லைஃப் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. ஆனா அந்த சோலுக்கு அதுதான் தேவை. who we are to stop that. அந்த சோல் அதை செஞ்சா மட்டும்தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் எல்லா விஷயத்துமே நம்ம வந்து ரைட் வியூஸா இருக்கணும், நம்மளோட பார்வைகள் நேர்பார்வையா இருக்கணும். எல்லா விஷயமே ப்ராப்பரா பண்ணணும்னா நம்ம வந்து மெடிடேட்டரா ஆகணும். முதல்ல வந்து வெஜிடேரியனா ஆகணும். எக்கு கூட சாப்பிடக்கூடாது. நீங்க எக்க பார்க்கும்போது உங்களுக்குள்ள அந்த ஒரு பறவை ஞாபகம் வரணும். அது ஒரு லைஃப். அந்த லைஃபை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடிய ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. ஓகே மாஸ்டர், thank you sir, thank you Palaniappan sir, the great opportunity which you have given to me. Thank you so much and thanks for Mahavatar Baba. நன்றி மேடம்.